வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலரும் முயற்சி செய்கிறாங்க. அதே அளவு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் சிலர் முயற்சி செய்கிறாங்க. சிலர் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணர்வு போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்ள தொடங்குறாங்க. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆரோக்கியம் மற்ற வழிகளில் உடல் எடையை அதிகரிக்கிறதால நீரிழிவு நோய், இதயம் தொடர்பான நோய்கள்லாம் உங்களுக்கு வரலாம். இந்த நிலையில் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய உணவோடு சேர்த்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நீங்க சில கலோரிகளையும் உட்கொள்ளணும். சில நேரங்களில் குறைந்த எடை காரணமாக தன்னம்பிக்கை கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமாகும். இதனால அவங்க வெளியில பார்த்தீங்கன்னா சில தயங்குவாங்க. உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா சிறந்த தூக்கம் மற்றும் உடற்பயிற்சியோட உங்களுடைய உணவுல சிறப்பு கவனம் நீங்க செலுத்தணும். இப்போ உங்களுடைய உடல் எடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிகரிக்கிறதுக்கு சில டிப்ஸ் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நீங்கள் சரியான இடைவெளியில் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு மக்கள் பெரும்பாலும் உணவை தவிர்க்கிறாங்க. உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உணவை தவிர்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னாடி ஆரோக்கியமாக காலை உணவு சாப்பிடுங்க. சிறிய பசி வேதனையை குறைக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள் மற்றும் விதைகள், நட்ஸ் இது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதிக கலோரி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். அதாவது ஆரோக்கியமான முறையில் எடையை அதிகரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலோரி நிறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதை அதிகரிக்க வேணும். கலோரி உட்கொள்ளல கொழுப்பு மற்றும் புரதத்தை சேர்க்கலாம். கலோரிகளை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பல முறை இதை நீங்க சாப்பிடலாம். அதே போல உணவுகளை நன்றாக மென்னு நீங்க சாப்பிடணும். அவசரமாக சாப்பிட்றதை தவிர்க்கணும். முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், வாழைப்பழங்கள், மாம்பழம், திராட்சை, அப்புறம் விதைகள் மற்றும் நட்ஸ், நெய், எண்ணெய் இது மாதிரிலாம் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கொள்ளும் போது சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிச்சுக்கலாம். பால் பொருட்கள் நீங்க எடுத்துக்கணும். இப்போ எடையை அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக பால் பொருட்களை உணவுல சேர்த்துக்கணும். உணவுல பால், தயிர் மற்றும் அப்புறம் பாலாடை கட்டி இது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து உட்கொள்ளணும். இவ்வாறு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதோடு உடல் எடையும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். பால் பொருட்களை உட்கொள்வதில் உங்களுடைய எலும்புகளும் வலுவடையும். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலுக்கு பலம் கிடைக்கும். உணவில் நீங்கள் புரோட்டீன் சேர்த்துக்கணும். அப்போதான் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நீங்கள் அதிகரிக்கலாம். புரதத்தை சேர்த்துக்கொள்வதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் உங்களுடைய தசைகளை வலுவாக மாற்றிக்கலாம். உங்களுடைய உடலையும் வலுப்பெற வச்சுக்கலாம். புரதத்தை உட்கொள்வது ஆரோக்கியமான ஒரு முறையில் எடையை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய சோயா, நட்ஸு, அப்புறம் பருப்பு வகைகள், கோழி மற்றும் மீன் போன்றவற்றில் இருந்தாலும் நீங்கள் புரதச்சத்தை எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆரோக்கியமான புரதச்சத்து தான். உங்களுக்கு உணவுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணீர் குடிக்கிறத தவிர்க்கணும். நீங்கள் இப்போ நாள் ஒன்றுக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். குறைந்த அளவு தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுடைய உடலில் பல வகையான நோய்கள் சீசனாக புதுசாக நம்மளுக்கு அட்டாக் ஆகிடும். அதே போல் உணவுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இதை செய்வதன் மூலம் நீங்கள் முழுதாக பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. அதாவது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கும் போதே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபீல் வரதால நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் போகும். இதனால உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். உடற்பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதில் பக்குவம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சியை நம்ம செய்யணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி அவசியம் அப்படின்றது மட்டும்தான் பலர் சொல்றதை நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனால் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய தசைகளை நீங்கள் வலுவாக வச்சுக்கலாம் மற்றும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வச்சுக்கலாம். அதே போல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த முறைகள்லாம் பின்பற்றும் போது உடற்பயிற்சியும் கூட நீங்கள் செய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி செய்யும் போது இது எல்லாம் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து வரும். ஸோ ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க உணவுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொண்டு நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.